பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் இரக்கமுமுள்ள தேவனே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக உமது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தீரே, உம்மை துதிக்கிறோம். இந்த சங்க பண்டிகையிலும் எங்களையே கர்த்தருக்கு உகந்த ஜீவ பலியாக அர்ப்பணித்து ஆராதிக்க கர்த்தர் அருள் தாரும். வாஞ்சையோடும் தாகத்தோடும் உமது சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆவியோடும் உண்மையோடும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த எங்களை பலப்படுத்தும். தடைகளை மாற்றி தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். தாம் சொன்னபடியே மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 11வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. 11வது ஞான பாடல். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாயாளும் பிரானே,
எழுந்திருப்பாயே போத போது போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ராசிகள் யாவும் சபையானே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாயாமே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுவதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசு போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இது நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் கர்த்தருடைய அருள் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக நமது பேராயத்திலிருந்து திருப்பணியாளர் பயிற்சிக்காக வருகை தந்திருக்கிற அருமையான சகோதரர் ராம் பிரசாத் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து என்ற பாடலை நாம் பாடுவோம். Yes.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிற சபையார் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கை படைத்தல், காணிக்கை படைத்தல். ஆண்டவருக்கென்று நாம் எதற்காக காணிக்கை படைக்கிறோம் என்று நாம் எதிர்நோக்க வேண்டும். எதற்காக நாம் காணிக்கை படைக்கிறோம் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவருக்கென்று கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் பலனை கடவுளுக்கு என்று கொடுக்க வேண்டும். முதலாவதாக முதல் பலனை கடவுளுக்கென்று கொடுக்க வேண்டும். அதற்கு ஆதாரமான வசனம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம் வரை நாம் வாசிக்கும் போது, அங்கே முதல் பலனை கடவுளுக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அறுப்பின் அறுவடை, அதாவது இந்த சங்க பண்டிகையை முன்னிட்டு நாம் எதற்காக காணிக்கை படைக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே வயல் நிலங்கள் இருக்கும். அந்த வயல் நிலத்திலே விளைகிற விளைச்சலில் ஒரு பங்கை கடவுளுக்கென்று கொடுப்பார்கள். அதுதான் சங்க பண்டிகை. இன்று நாம் சங்க பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த சங்க பண்டிகை எதற்காக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம் என்றால், கடவுளுக்கென்று முதல் பலனை அர்ப்பணிக்கும் விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அது வெகு விமர்சனமாக இந்த இஸ்ரவேல் நாட்டிலே நடக்கும். இன்று நம்முடைய தேசத்திலும் இந்த சங்க பண்டிகை இருக்கிறது. ஆனால் வயல் நிலங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருப்பதால் மக்கள் காணிக்கைக்கு பதிலாக, முதல் பலனை கொடுப்பதற்கு பதிலாக பணத்தால் ஆண்டவரை ஈடுகட்டு கொண்டிருக்கிறார். பணம் கொடுப்பது சரிதான், இல்லை, வயல் நிலங்கள் இல்லை, ஆனால் கொடுப்பது எல்லாம் சரிதான். ஆனால் அந்த கொடுப்பதும் உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு மனதோடும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம் எல்லாம் நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அந்த முதல் கனியை ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய வீட்டில் கூட ஒரு முதல் கனி ஏதாவது இருக்கும், அதை கூட ஆண்டவருக்கு என்று கொடுக்கலாம். பணத்திற்கு பதிலாக கூட ஆண்டவருக்கு கொடுக்கலாம். நம்முடைய செயல்களில் முழு மனதோடு கொடுக்க வேண்டும், முழு ஆத்மாவோடு கொடுக்க வேண்டும், முழு உண்மையோடு நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். முதல் பலனை நாம் கடவுளுக்கென்று கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், உன்னத தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு கொடுப்பேன் என்று சொல்லி கொடாமல் இராதே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத தேவனிடம் இருந்து பெற்றுக்கொண்டு கொடுப்பேன் என்று சொல்லி கொடாமல் இராதே. நாம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19 முதல் 28 வசனம் வரை நாம் பார்க்கும்போது, இந்த எல்கானாவுடைய மனைவி அன்னாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவளுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக இருந்தது. மிகவும் ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்ததை பார்க்க முடியும். ஆண்டவரத்திலே அவள் கேட்கும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு புத்திரனை கொடுக்கிறாள். அந்த 1ஆம் அதிகாரம், சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும்போது, அந்த கடவுள் அவளுக்கு ஒரு குழந்தையை அன்னாளுக்கு கொடுக்கிறார். அந்த குழந்தை கடவுளுக்கு என்று வளர்க்கப்படுகிறதாக கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்கிறாள். இந்த பொருத்தனையை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. நாம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இந்த 1 சாமுவேலை நாம் பார்த்தோம் என்றால், கடவுள் எப்படி உன்னத தேவனிடம் இருந்து அந்த சாமுவேல் ஒரு புத்திரனை அன்னாள் பெற்றுக்கொண்டாலோ, அதே புத்திரனை உமக்காக தருகிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு முழு மனதோடு ஒத்துக்கொள்கிறாள். அதுபடி சொன்னபடியே ஆண்டவருக்கென்று அவள் கொடுக்கிறாள். ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். சாமுவேலை அங்கீகரித்து அவனை இஸ்ரவேலின் நாட்டிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார்.
ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரனாக மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். கடவுளுக்கென்று அவர் கொடுக்கிறார், இனிமேல் எனக்கு புத்திரனை கொடுப்பாரா என்றெல்லாம் அவள் எண்ணி பார்க்கவில்லை. அவள் சொன்னாள், கடவுளுக்கென்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி அதை அவள் கொடுத்தாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவளுக்கு அடுத்ததும் பிள்ளைகள் பிறந்தது. அதனால் இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை நிச்சயமாக அவரிடம் கொடுக்க வேண்டும். சொன்னதை செய்ய வேண்டும். நான் செய்ய மாட்டேன், எனக்கு ஆண்டவர் தந்துட்டாரு, இனி எதற்கு செய்யணும், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஈடு கட்டிடலாம். இல்லை, நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணினீர்களோ அதை கடவுளுக்கு கொடுத்தே தீர வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லி கற்றுத்தருகிறது. நிச்சயமாக கொடுக்க வேண்டும். கொடுத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மூன்றாவதாக, முழு மனதோடு கொடுக்க வேண்டும், உண்மையோடு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிப்போடு கொடுக்க வேண்டும். ஏன் முழு மனதோடு கொடுக்க வேண்டும், உண்மையோடு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிப்போடு கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இயேசுநாதர் நேராக ஆலயத்திற்கு செல்கிறார். அந்த ஆலயத்தில் பலவிதமான காரியங்கள் குறித்து பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் வருகிறது. ஒரு ஸ்திரீ 2 தாலந்தை கடவுளுக்கென்று காணிக்கையாக கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 21ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 4 வசனம் வரை நாம் பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ கடவுளுக்கென்று முழு மனதோடு கொடுக்கிறாள், அர்ப்பணிப்போடு கொடுக்கிறாள், உண்மையோடு கொடுக்கிறாள். ஏழை விதவைதான். அவளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காசு இருக்கும், அவளுக்கு எவ்வளவு பணம் இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. வெறும் 2 தாலந்து மட்டும்தான் இருக்கிறது. அவளுடைய கையில் இருந்த இருப்பை தான் அவள் கொடுக்கிறாள் என்று ஆண்டவரை சொல்லுகிறார். எல்லா உலகத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருக்கும் நேரத்திலே நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அநேகர் சொல்வார்கள், நான் இத்தனை கோடி கொடுத்தேன், இத்தனை லட்சம் கொடுத்தேன் என்று சொல்வார்கள். அதெல்லாம் பெரிது. உண்மையோடு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிப்போடு கொடுக்க வேண்டும். அங்கே வாசித்து பார்க்கும்போது, அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்களின் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் எவ்வளவுதான் சேர்த்து வைத்திருப்பாள்? கொஞ்சம் காசு தானே, அதை தான் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போடு உண்மையோடு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்றெல்லாம் பெரிதல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்றுதான் பெரிது. ஆண்டவர் உங்களுடைய காணிக்கையை அங்கீகரிப்பார். ஆனால் வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாதிருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறேன் என்று நாம் பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கிறோம் என்று சந்தோஷப்பட்டு அவருக்குள் களி கூற நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையோடு கொடுக்க வேண்டும், உத்தமத்தோடு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அர்ப்பணிப்போடு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நீ கொடுத்தாயா என்று என்னை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால், நான் நிச்சயமாக ஆண்டவருக்கென்று கொடுத்தேன். என்னுடைய சிறு வயதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பத்தை, புறஜாதி குடும்பத்தை, வேறு மதத்தை சார்ந்தவனாக என்னுடைய வாழ்க்கை வந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது நான் வியாதியினால் அவஸ்தைப்பட்டேன். ஒரு இருமல் வந்திருந்தால் எனக்கு 5 மணி முதல் மாலை 5 மணி முதல் விடிய காலை 5 மணி வரை எனக்கு இருமல் இருக்கும். இந்த இருமல் எனக்கு தீரவே தீராது. நானும் தீருமா என்று யோசித்து கொண்டிருப்பேன். தீரவே தீராது. இருமிக் கொண்டே இருப்பேன். எவ்வளவு நேரம்தான் நீங்கள் இருமிக் கொண்டே இருப்பீர்கள்? முடியாது தானே? அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையும். நான் இருமிக் கொண்டே இருப்பேன். ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரே காய்ச்சல். எங்கே போனாலும், எந்த மருத்துவமனை சென்றாலும் சொல்லுவார்கள், இவனுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறார். நானும் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். பல கோயில்களுக்கெல்லாம் செல்லுவேன்.
அந்த கோயிலில் உள்ளவர்கள் என்னை காப்பாற்றுவார்களா, அந்த கோயிலில் உள்ள தெய்வங்கள் என்னை காப்பாற்றுமா என்று நான் எத்தனை நாட்களோ ஏங்கின நாட்கள் அதிகம். எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. இப்படி இருக்கும் நேரத்திலே பக்கத்தில் உள்ள ஒரு திருச்சபை ஆலயத்திற்கு சென்றேன். அங்கே போதகர் சொல்லுகிறார், ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தார், கண்ணில்லாதவர்களுக்கு பார்வை அடைய வைத்தார், ஊனமுற்றவர்களை நடக்க வைத்தார் என்று பல அற்புதங்களை செய்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை, நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா, என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்று நான் கலங்கி கொண்டு இருந்தேன். ஏக்கத்தோடு பார்த்தேன். சரி, இந்த ஆண்டவரை தேடுவோம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் சிறு வயதில் தேட ஆரம்பித்தேன். உடனே எனக்கு ஒன்றும் அற்புதம் நடக்கவில்லை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு உடனே அற்புதம் நடந்து அப்படின்னு. எனக்கெல்லாம் உடனே எல்லாம் அற்புதங்கள்லாம் நடக்கலை. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று தேட ஆரம்பித்தேன். அவரை தேடினேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட இந்த வேதாகமத்தை நான் படிக்க ஆரம்பித்த போது என்னுடைய வாழ்க்கை மாறியது. இந்த வேதத்தை நான் படித்தேன், என்னுடைய வாழ்க்கை மாற்றினார். உண்மையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்று நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அவரை என் வாழ்க்கையில் இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்லாமல் என் சிறு வயதில் நான் ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு சிறு வயதில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய பெரியம்மா வீட்டிலே நான் இருக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பாட்டி ஜெபத்தோடு வருவார்கள். அந்த பாட்டி ஜெபித்து விட்டு சொன்னார்களாம், இவன் ஆண்டவருக்கென்று ஊழியக்காரனாக வருவான். ஏதோ என்னைக்கோ சொன்ன ஒரு காரியம், ஊழியக்காரனாக வருவான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நான் ஊழியக்காரனாக வரமாட்டேனானே யாருக்குமே தெரியாது. ஏன்னா சிறு வயது நான் எப்படி இந்த ஊழிய பாதையிலிருந்து, நான் சின்ன வயதிலிருந்து எப்படி நான் ஒரு பெரிய வயது ஆகும்போது ஊழியக்காரனாக இருப்பேன் என்று தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்படி தானே? ஆனால் அந்த பாட்டி சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்க நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. நான் இப்படி தேட ஆரம்பித்தேன், ஆண்டவரை கண்டடைந்தேன். என்னுடைய பெரியம்மாவும் ஊழியத்திற்கு உன்னை ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியே கடந்து போகிறது, நாட்கள் போகிறது. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று என் மனதில் தோன்றி கொண்டே இருந்தது. ஆவியானவரும் என்னுடைய உள்ளத்திலே ஏவுகிறதை நான் காண்டேன். இப்படி இருக்கும் நேரத்திலே நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், எனக்கு எந்த தாளந்தும் கிடையாது, ஒரு தாளந்து இருக்கிறது, உண்மை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம், புறஜாதியினிடத்திலே நீ உண்மையான கடவுள் என்று சொல்லுகிறேன். அப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கன்வென்ஷன் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ போவேன். அங்கே ஜெபிக்க, சரி ஜெபம் பண்ணன்னு சொல்கிறாங்களே, போவேன். அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரர் அவர் ஜெபித்து விட்டு சொல்லுவார், ஆண்டவர் உன்னை ஊழிய பாதையில் அழைத்திருக்கிறார், ஊழியத்திற்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஊழிய பாதை ஊழியமா என்று விட்டுவிட்டேன். இப்படி 1 அல்ல 2 அல்ல, பல தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னார்கள், யாருன்னே எனக்கு தெரியாது, ஊழியக்காரனா உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க இவங்களெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரா என்று நான் ஆராயத் தொடங்கினேன். ஆவியானவர் எனக்குள் ஏவினார். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். இன்று ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். CSI திருச்சபையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்கென்று என்னை ஒப்பு கொடுத்து இந்த திருச்சபை ஊழியத்திற்கென்று ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். என்னுடைய ஊழியத்தில் 3 பாதைகளாக இருந்தது. முதல் பாதை, நான் என்ன ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று. 2வது பாதையாக, நான் எங்கே ஊழியத்திற்கு போக வேண்டும், என்னுடைய ஊழியம் எது என்று. 3வதாக, ஊழியம் எது என்று ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. இந்த 3 கேள்வியும் எனக்குள்ளே கொண்டு கொண்டே இருந்தது. அப்போது ஆண்டவர் என்னை திருச்சபை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். என்னை CSI பாதையிலே தான் நடத்தி கொண்டு வந்தார். நான் கல்லூரியில் படித்த போது தான் பல ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டேன். என்னுடைய போதகருடைய மனைவி அவர்கள் தான் ஆண்டவரை பற்றி அநேக காரியங்கள் சொல்லி தந்தார்கள். ஊழியம் என்றால் எது என்று. இப்படி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரிடம் கேட்டேன், நான் மிஷனரியாக போக வேண்டுமா, நான் ஊழியத்திற்கு போக வேண்டுமா, எதற்காக இல்லை, தனி சபை ஊழியங்களா, எனக்கு என்ன நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் என்று. ஆண்டவர் எனக்கு CSIயின் பாதையை காட்டினார். இன்று ஒரு CSI திருச்சபையினுடைய ஒரு திருப்பணியாளராக மாறுவதற்கு ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். நீங்கள் சொல்லலாம், இது மட்டும் காரியமா என்று. இல்லை, என்னையே நான் ஆண்டவருக்கென்று காணிக்கையாக ஒப்பு கொடுத்தேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய சிறு வயதிலே இருந்து நான் ஆண்டவரை அறிந்ததினால் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே நான் ஏவி வந்தேன். ஏன்னா சிலவங்க எல்லாம் பார்ப்பாங்க, கொடுப்பாங்க, இருக்கிறாங்க, டாக்டர் இருப்பாங்க,
பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஆண்டவருக்கென்று ஒரு சின்ன காணிக்கையை தான் கொடுப்பாங்க, பெரிதாக கொடுக்க மாட்டாங்க என்று நான் பார்த்துருக்கிறேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அப்போது ஏன் ஆண்டவருக்கென்று கொடுக்க மாட்டாங்க, என்ன விஷயம் அப்படியெல்லாம் நான் எனக்குள்ள ஆராயும் போது ஆண்டவருக்கென்று உண்மையோடு கொஞ்சம் கொடுத்தாலும் உண்மையோடு கொடுக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். பெரிதாக கொடுப்பதல்ல, கொஞ்சம் கொடுத்தாலும் உண்மையாக கொடுக்க வேண்டும். இருக்கிறவர்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கொடுக்கவில்லை என்று நான் புரிந்து கொண்டு நான் விட்டுவிட்டேன். இப்படி இருக்கிற நேரத்தில் நான் சிறு வயதிலிருந்து வேலைக்கு போவேன். என்னுடைய சிறு வயதிலிருந்து வேலைக்கு போவதால் என்னுடைய அந்த காசு விலை எவ்வளவு என்றால், நான் ஒரு நாள் சம்பளம் எனக்கு 250 ரூபாய். கிட்டத்தட்ட பல வருடங்கள் நான் சின்ன வயதிலிருந்தே ஊழியம் செய்ய ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த வேலைக்கெல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் போவேன். இந்த வேலைக்கெல்லாம் போன நேரத்தில் எனக்கு 250 ரூபாய் தான். நான் என்ன வேலை கிடைச்சாலும் செய்வேன், எனக்கு 250 தான். அதில் ஆண்டவருக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி நான் 50 ரூபாய் முதலாவதாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் தான் சில நாள் வேலை இருக்கும், அந்த ஒரு நாள் வேலைக்கு போனாலும் 50 ரூபாய் ஆண்டவருக்கென்று கொடுப்பேன். அடுத்ததாக எனக்கு 400 ரூபாயாக மாறுகிறது. நான் லீவு நாள் வேலைக்கு போவேன். அப்படி போன நேரத்தில் எனக்கு ஒரு வேலைக்காரன், ஒரு சாதாரண வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நிலையில் எல்லாரையும் போல் எனக்கு என்ன செய்வாங்க, ஒரு 400 ரூபா தர ஆரம்பிச்சாங்க. அதில் ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கலாம்? நான் 400 ரூபாயிலேருந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாக மாறிட்டு இப்போ அடுத்த காலகட்டத்துக்கு நான் காலேஜ் படிக்க நேரத்தில் போக ஆரம்பித்தேன். இந்த வேலைக்கெல்லாம் போக நேரத்தில் எனக்கு அடுத்தது நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்னும் எனக்கு எவ்வளோ முடிகிறது, 800 ரூபா சம்பளம், இன்னும் கூட கொஞ்சம் கொடுப்பேன், என்னால் முடிந்ததை கூட கொடுப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் கொடுக்கிறது எனக்கு ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் என்றால் நிச்சயமாக கொடுத்தார், என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். எப்படி என்று நான் பார்த்தோம் என்றால், எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. அப்படி இருக்க நேரத்தில் என்னுடைய பொருளாதாரத்துறை தான் நான் படித்தேன். பொருளாதாரத்துறையில் இருக்கிற அந்த ஹெச்ஓடி மற்றும் என்னுடைய போதகருடைய மனைவி, இப்படி எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சேர்ந்தவங்க எல்லாம் மற்றவர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்வார்கள். அப்படி ஃபீஸ் கட்ட உதவி செய்யும்போது எனக்கும் அவர்கள் கொடுத்தார்கள். இப்படி நான் சிறு வயது இருந்து கொஞ்ச நாள் தான் கொடுத்துருப்பேன் ஆண்டவருக்கு என்று, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னுடைய பலன் எப்படி இருந்தது என்றால் மிகுதியாக இருந்தது. ஏற்ற காலத்தில் ஏற்ற கனியை கொடுப்பாய் என்று சொன்னது போல ஏற்ற கனியை ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். உண்மையோடு கொடுத்தேன், உத்தமத்தோடு கொடுத்தேன் என்று மனப்பூர்வமாக சொல்லுவேன். ஏனென்றால் அது என்னுடைய காசு அல்ல. அன்று வேலை எனக்கு கிடைத்திருக்காது. வேலையில் நான் வேலை செய்யும்போது ஏதாவது எனக்கு ஏற்பட்டிருக்கலாம், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை கையில் காலில் ஆணி குத்தி இருக்கலாம், எப்படியா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். போக நேரத்தில் கூட வாகனத்தில் கூட அடிபட்டிருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாத்து எனக்கு வேலையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்போது அது அவருடைய காசு, எனக்கு அவர் பலனும் தந்திருக்கிறார். நான் வேலை செய்ய முடியாது, ஆனால் அந்த நேரத்தில் கூட எனக்கு ஆண்டவரே பலன் தாரும் என்று சொல்லும் நேரத்தில் கூட பலன் தந்தார். இதுதான் என்னுடைய ஆண்டவருக்கென்று நான் கொடுத்தேன், உண்மையாக கொடுத்தேன். ஊழியத்தில் மட்டுமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவருக்காக கொடுத்தேன். என்னை ஆசீர்வதித்தார். காணிக்கையாக படைப்பது என்பது நம்மை நாமே அர்ப்பணிப்பது ஆகும். இந்த காணிக்கை படைத்தது, இந்த காணிக்கை எல்லாம் ஆண்டவருக்கென்று ஆலயத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம். எதற்காக இந்த ஆலயத்திற்கு கொண்டு வருகிறோம், எதற்காக இந்த ஆலயத்தை நாம் கொடுக்கிறோம் என்று நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவருக்கென்று கொடுக்கிறோம். இது எதற்காக? ஒரு சபை ஒருங்கிணைக்கப்பட, அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் வாசம் செய்கிற இடமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும், இந்த ஆலயத்தை அழகாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு உள்ளம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் எதற்கு நாம் வருகிறோம்? ஆண்டவரை தொழுது கொள்ள. இந்த ஆலயத்திலே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். சாலமோனிடத்தில் சொல்லுவார், இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிற எந்த விண்ணப்பமும் என்னிடத்தில், என்னுடைய கண்கள் இந்த ஆலயத்தை நோக்கமாக இருக்க, அந்த ஜெப விண்ணப்பத்தை நான் கண் நோக்குகிறேன் என்று. அதனால்தான் ஆண்டவருக்கு என்று நாம் காணிக்கை படைக்கிறோம். நான் என்னை காணிக்கையாக படைத்தேன், எனக்கு உள்ளதை நான் ஆண்டவருக்காக காணிக்கை படைத்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்று நாம் அழைக்கப்படுகிறோம் காணிக்கை படைப்பதற்காக, ஆண்டவருக்கென்று உங்களை காணிக்கை படைப்பதற்காக, உங்களுக்கு உள்ளதை உண்மையோடு காணிக்கை படைப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஆமேன். ஆராதனைக்கு நிறைய பாடலாக ஞான பாடலிலே 407வது பாடலை பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்க பண்டிகையாக இந்த நாளையும் நாங்கள் சிறப்பித்து கர்த்தர் எங்களுக்கு தந்த சகல நிலத்தினுடைய ஆசீர்வாதங்கள், சரீரப்பிரகாரமான சுகம், பணி பொறுப்புகள், உலக பிரகாரமான நன்மைகள், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நன்றியோடு நினைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்க கிருபை பாராட்டினீரே. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, இருதயத்தில் நியமித்திருக்கிறபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவருக்கு பிரியமாய் நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களையே கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏழை விதவை போட்ட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தீர், அதை மேன்மையாக பாராட்டினீர். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்களும் கூட பாராட்டுக்குரியவர்களாக எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறுமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தை கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை சூழ்ந்திருக்கிற பயங்கரவாதங்கள், பற்பல விதமான உள்நாட்டு பிரச்சனைகள், அரசியல் இடர்பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நிறைய சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பஹல்காம் பகுதியில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலினாலே உயிரிழந்த ஜனங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேதனையான சூழ்நிலைமையிலும் அருமையான குடும்பங்களை கர்த்தர் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகம் தரக்கூடாததும் எடுக்க முடியாததுமான தெய்வீக சமாதானத்தினால் அன்பு குடும்பங்களை கர்த்தர் நிறைத்தருளும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டிருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் யுத்தங்களின் சப்தங்கள் ஓய்ந்து அமைதி திரும்பத்தக்கதாக கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக தங்கியிருக்கட்டும். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானமாய் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தந்து நீரே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்களோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். நீதியாயும் நேர்மையாயும் பாரபட்சமின்றி தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். மதத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே தேசத்தை துண்டாட நினைக்கிற தீயவர்களுடைய கரங்களிலிருந்து தேசம் விடுவிக்கப்பட, பாதுகாக்கப்பட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நல்ல திட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து தேசம் இது நிமித்தமாக முன்னேற்றத்தை காண கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இயற்கையினுடைய ஆசீர்வாதமான சூழ்நிலைமைகளை தாரும். வறட்சியான இந்த நாட்களிலே, கோடை காலங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை தந்து நிறைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பமும் விசுவாச குடும்பமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய், அன்பின் குடும்பமாக நிற்க கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வீணான பிரச்சனைகளும் பிரிவினைகளும் கசப்புகளும் குடும்பங்களுக்குள்ளாக பெருகாதபடிக்கு தேவன் பிரசன்னராக இருந்த ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இணைந்து செயல்பட கர்த்தருக்கென்று மகிமையான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை விருப்பத்தின்படி ஒவ்வொருவரும் இணைந்து நிற்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணி அனுகூலமான சூழ்நிலைமைகளையும் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவைகளில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். குடும்பங்களிலே நல்ல காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தடைப்பட்டு போன காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நினைந்தருளி இந்த நாட்களிலும் அந்த காரியங்களை கைக்குடி வர பண்ண ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணி ஆசீர்வதிப்பீராக. வேலைவாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளி நல்ல வேலைவாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதியும். படிப்பிலே உயர்கல்விக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள், நல்ல ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளி தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியிலே நல்ல வழிவாசல்கள் திறக்க மேன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறவர்கள், பணி பொறுப்பின் நிமித்தமாயிருக்கிறவர்களையும் கர்த்தர் நினைந்தருளும். எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கையின் பிரயாசங்கள் வாய்க்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்ற புதிய மாதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சிறு பிள்ளைகள் கைக்குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பஸ்திரீகளை பலப்படுத்தி ஏற்ற வேளையில் நல்ல சுகப்பிரசவத்தை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி கடாட்சி தருள உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின்படி ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். ஞானத்திலே குறைப்பட்ட பிள்ளைகள் உண்டு. புதிய கல்வி ஆண்டிலும் தாராளமான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதி. திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணும். இந்த நாளிலும் சங்க பண்டிகையாக தேவ சமூகத்திலே உற்சாகமான காணிக்கைகளை படைக்க கர்த்தர் உதவி செய்தீர். பொருள் காணிக்கைகளை படைத்தவர்கள் உண்டு. உற்சாகமான காணிக்கைகளை படைத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களையே தேவ சமூகத்திலே ஒரு விஷயம் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.